महाबोधितीरे महापापचोरे मुनीन्द्रानुकूले सुगन्धासि शैले गुहायां वसन्तुं स्वभसालजङ्गं जनादिहरन्दं शयामो गुहोक्तम् ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்றைய சுப்பிரமணிய புஜங்க பதிவில் நாம் 7வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். முந்தைய பதிவில் நம்ம 6வது ஸ்லோகத்தை பார்த்தோம். 6வது ஸ்லோகத்திலே கிரௌ மன்னிவாசே நரா ஏஸ்திரூடா ததா பர்வதே ராஜதே தேஸ்திரூடா இதீவப்பிரமன் கந்த செயலாதிரூடா சதேவோ உதயமே சதா சண்முகோஸ்து அப்படின்னு முருகப்பெருமானை இந்த கந்தகிரி அப்படிங்கிற இந்த வெள்ளிக்குகையிலே திருச்செந்தூரில் சென்று தரிசனம் செய்தவர்கள் கைலாச மலையிலே உள்ள கந்தகிரி என்கிற முருகப்பெருமானின் வாசஸ்தலத்தை சிவபெருமானுக்கு பக்கத்திலே உள்ளதை அடைந்தவர்கள் ஆகவார்கள் அப்படின்னு அழகாக சொன்னார். அது 6வது ஸ்லோகம். இன்றைக்கு 7வது ஸ்லோகம் மீண்டும் அந்த திருச்செந்தூரிலே இருக்கின்ற அந்த குகையை பற்றி தான் இன்றைக்கும் சொல்ல போகிறாரு. இந்த ஸ்லோகத்தில் சாதாரணமாக அந்த குகையிலே போய் முருகப்பெருமானை தரிசனம் செய்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும், பாவங்கள்லாம் தீர்ந்து போகும் அப்படிங்கிறாரு. அப்புறம் அவர் முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் அருள் செய்பவராக இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவரை அங்கே மீண்டும் அந்த கந்தகிரி என்று அந்த குகை திருச்செந்தூர் குகையை பற்றி தான் இந்த பாடலும் சொல்கிறாரு. பாடலில் சொல்கிற அழகான பாடல். மகாம் போதி தீரே மகா பாபசோரே முனீந்திரி ஆணுகூலே சுகந்தி அத்தியசைலே குகாயாம் வசந்தம் ஸ்பாசால் அசந்தம் ஜனார்திம் ஹரந்தம் ஸ்ரயோமே குஹந்தம் அப்படின்னு தான் இந்த பட்டு. இந்த 7வது ஸ்லோகம். மகாம்போதி தீரே மகாபாபசோரே முனீந்திரி ஆணுகூலே சுகந்தி அத்தியசைலே குஹாயாம் வசந்தம் சுவாசால் அசந்தம் ஜனார்திம் ஹரந்தம் ஸ்ரயோமே குஹந்தம். அந்த அழகான அந்த புஜங்க நடையிலேயே இந்த பாட்டும் அமைந்திருக்கு. இப்போ இந்த பாட்டினுடைய பொருள் மேல்வாக்காக பார்க்கும்போது அதில் ஒரு சாதாரண பொருள் இருக்கும். ஆனால் உள்ளர்த்தம் இந்த பாட்டிலே நிறைய இருக்குது. இதில் முருகப்பெருமானுடைய கருணை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போய் முருகப்பெருமானை சந்தித்தா நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும், பாவங்கள்லாம் போயிடும், எல்லாருக்கும் அனுகூலம் கிடைக்கும், எல்லாருக்கும் பெரிய பிராப்திகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது உள்ளது. ஆனால் உள்ளத்திலே இது ஞானத்தை எப்படி வளர்க்கும், இந்த ஆன்மாவுக்கு எப்படி நன்மை கொடுக்கும், இந்த ஆன்மாவை எப்படி இறைவன் அடியிலே சொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் உள்ளர்த்தமாக இது சொல்லக்கூடியது. இப்போ நம்ம இது அந்த ஒரு சிலபிள் அர்த்தம் பார்ப்போம். இப்போ மகாம்போதி தீரே மகாம்னா பெரியன்னு அர்த்தம். போதினாக்கா கடல். இந்த மகாம்போதி தீரனா பெரிய, தீரேன்னா கடற்கரை, பெரிய கடற்கரையிலே மகா பாபசோரே மகான்னா பெரிய பாவங்கள் 5 பஞ்சமா பாதங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, 5 பாதங்கள் தான் மகா பாவம்னு சொல்கிறது. சோரே அப்படின்னா சோரின்னா திருட்டு, பாவங்களை எல்லாம் திருடுறதா. யாரை திருடுறான்னா முருகப்பெருமான் திருடுறாரு. எங்கேருந்து திருடுறாரு? நம்முடைய பாவங்களை நம்மிடமிருந்து அவர் திருடுறார், நம்ம செஞ்ச பாவங்களை. அப்படின்னா என்னாச்சு? நம்ம பாவங்கள் நம்மை விட்டு விலகி ஓடுகின்றன. பாவங்களை அழிக்கல, எடுத்துருப்பல, நம்ம திருடுறாருன்னா சோரேன்னா நம்மை அறியாமலே அவர் பாவங்களை அழிக்கிறாரு. அங்கே போய் நின்னீங்கன்னா அந்த கடற்கரையிலே மகாம்போதி தீரே மகா பாபசோரே அப்படின்றார். அப்புறம் முனீந்திர அனுகூலே, அது முனிவர்கள் இருக்காங்க, தவசிகள் இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க. அவங்களுக்கு அனுகூலம் பண்ணுறாரு அப்படின்றாரு. முனிவர்களுக்கு என்ன வேணும் அனுகூலம்? அவர்களுக்கு பொண்ணோ பொருளோ போகமோ எதுக்கும் ஆசைப்படாதவர்கள். அவர்களுக்கு தேவையெல்லாம் இறைவனை நினைத்து
அவர் மீது தவம் செய்யணும். இறைவனை போற்றி பாட வேண்டும். இறைவனை வாழ்த்தி அவர் உள்ளத்திலே அதே நினைவோடு வாழ வேண்டும். அப்படின்னா அதுக்கு அந்த முனீந்திர அனுகூலே அதற்கு அனுகூலம் செய்கிறாருங்கிறாரு. அப்படின்னா முனிவர்களுக்கு முக்கியமாக தவம் செய்வதற்கும் இறைவனையே எண்ணி தன்னுடைய வாழ்நாளை கழிப்பதற்கும், இப்போ உதாரணமாக ரமண மகரிஷியை ஏன்னா எல்லாரும் அவரை ஞானம் வருவதற்கு முன்பு அவரை எல்லாரும் அடித்து கல்லால் அடித்தாங்க, தூட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் திருவண்ணாமலை போய் பாதாள குகையிலே போய் யாருக்கும் அறியாமல் அங்கே தவம் பண்ணார் இல்லையா? எல்லாத்தையும் உலகத்தையே மறந்து தவம் பண்ணார், ஒரு ஞானியானார். அதே போல் முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் தேவையானது ஒரு அனுகூலம். அந்த அனுகூலம் அவர்கள் அமைதியாக தவம் செய்வதற்கும் இறைவனை போற்றி புகழ்வதற்கும் இறைவனுடைய கருணையை எண்ணி வாழ்நாளை போக்குவதற்கும் ஒரு இடம் வேணும். அந்த இடம் எதுன்னா அதுதான் கந்தாக்கிய சைலேங்கிறாரு. அதுக்கு கந்தாக்கிய சைலே அப்படின்னா கந்தமானம் என்ற பெருமையுடைய மலை. அந்த பலை எங்கே இருக்குது அப்படின்னா அதுதான் வெளிப்படையாக பார்க்கும்போது திருச்செந்தூரில் இருக்கிற அந்த குகையை சொல்கிறான். கந்தமானத்திலே உள்ளது அந்த குகையிலே இருக்கிறாங்க. சரி, அந்த அடுத்து என்ன சொல்கிறாரு? குஹாயாம் வசந்தம். குஹாயாம் வசந்தம். குஹாயன்னா என்ன? ஒரு இருண்ட இடம் இல்லையா? வசந்தம்னா வசிக்கிறது இல்லையா? வசந்தம்னா வசிக்கிறது. அங்கே யார் வசிக்கிறான்னா முருகப்பெருமான் அந்த குகையில் வசிக்கிறாரு. ஆனால் குகை எப்படி இருக்கும் அப்படின்னா இருட்டாக இருக்கும் இல்லையா? குகையில் வெளிச்சம் இருக்குமா? குகையில் வெளிச்சம் இருக்காது. ஏன்னா குகையிலிருந்து சூரிய வெளிச்சமோ தோல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இருண்ட குகை இருக்கும். அங்கே அந்த இருண்ட அங்கே ஸ்பாசா வசந்தம், ஸ்பாசா லசந்தம் அப்படிங்கிறாங்க. ஸ்பாசா லசந்தம்னா கோடிக்கணக்கான சூரிய பிரகாசம், அதாவது சூரிய கோடி பிரகாசம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த அவ்வளவு ஒளியோட ஒரு இருண்ட குகையிலேயே அவ்வளவு ஒளியோட அங்கே இருக்கார். யார் இருக்காருன்னா முருகப்பெருமான் இருக்கிறாரு. அந்த இடத்துல அந்த குகையிலே வசிக்கிறாரு. அப்படிப்பட்ட அங்கே இருக்கிற அந்த முருகப்பெருமான் ஜனார்திம்னா மக்கள், ஜனார்தின்னா இந்த ஜீவராசிகள், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜனார்களும் ஜனார்திம் ஹரந்தம். அது ஹரந்தம், ஹரம்னா அழிக்கிறார். எதை அழிக்கிறார்னா துன்பங்களையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் அழிக்கிறாரு. அந்த குகையிலே அமர்ந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளினுடைய துயரங்களை அழிக்கிறாரு. ஹரந்தம் அப்படின்னா அழிக்கிறாரு. சிறையோமே குகந்தம். சிறையோமே அப்படின்னா நாங்கள் வணங்குகிறோம், பிரார்த்தித்து வணங்குகிறோம். குகந்தம்னா குகப்பெருமானை வணங்குகிறோம். இதுதான் நமக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் உள்ள ஒரு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தில் முகாம் போதி தூரே மகா பாபசோரே முனீந்திரியானுகூலே சுகந்தியக்கசைலே குகாயாம் வசந்தம் ஸ்வாசா லசந்தம் ஜனார்திம் ஹரந்தம் ஸ்ரீயோமே குகந்தம். இப்போ இது ஒரு இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய கந்த சைலத்தை பற்றி வருது. கந்தாக்கிய சைலேன்னு வருது. அதனால் கந்தாக்கிய சைலே அப்படின்னா இந்த கந்தன் வகிக்கக்கூடிய ஒரு மலை அப்படின்னுக்கிறது. இப்போ மகாம்போதிதீரே பெரிய கடற்கரையில் உட்காந்துக்கிட்டு முருகப்பெருமான் அங்கே எல்லாருடைய துன்பங்களையும் அழிக்கிறது. அதுவும் இந்த மகா பாவங்கள், இந்த 5 பாவங்கள் மகா பாவங்கள் அப்படின்னு சொல்லுது. அது நம்ம பஞ்சமா பாதங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பஞ்சமா பாதங்கள் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா பிரம்மஹத்யான்னா பிரம்மஹத்தி தோஷம், அதாவது பிராமணர்கள் கொள்வது, அப்புறம் சுராபானம் மதுபானம் செய்வது, அப்புறம் ஸ்தேயம் அப்படின்னா திருட்டு, அப்புறம் குரு தல்பகமனம் குருவின் மனைவியுடன் தவறாத உறவு உள்ளது, அப்புறம் ஸ்வர்ணஸ்தேயம் அப்படின்னா பொண்ணை திருடுவது. இந்த மாதிரி இந்த 5ம் மகா பாவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 மகா பாவங்களையும் முருகப்பெருமான் அழிக்கிறாரு. அதை அந்த 5 பாவங்களையும் அழிக்கிறதுனால அதுதான் மகா பாபசோரை அப்படின்னாரு. மகா பாபசோரைன்னா 5 பாவங்களையும் அழிச்சுட்டு அடுத்த முனிவர்கள் அவங்க தவம் செய்வதற்கும் இறைவனை பிரார்த்தனை செய்வதற்கும் ஒரு தனிமையான இடத்தை தேவைப்படுவார்கள். ஏன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. முனிவர்களுக்கு மனம் ஒருநிலைப்பட்டு தவசிகளுக்கும் உணர்களுக்கும் ஞானிகளுக்கும் தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனுடைய கருணையை எண்ணி அருளையே நாடி
ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்துல வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடமாக இந்த அந்த கந்தகிரி இருக்குது. அந்த கந்தகிரி முனிவர்கள் வந்து தவம் செய்து அருளை பெறக்கூடிய இடம் நம்முடைய பாதாள குகை. இந்த திருவண்ணாமலை பாபா பாதாள குகை எப்படி ரமண மகரிஷி ஞானம் பெற்றாரோ அப்படிப்பட்ட குகை ஆக இந்த கந்தகிரி இருக்குது அப்படிங்கிறாரு. குஹாயாம் வசந்தம் அது வந்து அந்த முனிவர்களுக்கு அனுகூலம் செய்யக்கூடிய ஒரு கந்தாக்கிய செயலே. அவர்களுடைய மனோரதத்தை நிறைவேற்றி அவர்கள் தவம் செய்வதற்கும் அவர்கள் இறைவனை விடாது துதிப்பதற்கும் உரிய இடமாக இந்த ஸ்கந்தாக்கிய செயலை இந்த கந்தமலை இருக்குது அப்படிங்கிறார். அப்புறம் இது வேணால் இந்த மலை வந்து ஒரு குகையாக இருக்குது. இந்த கள்ளி குகைன்னு சொல்கிறோம் இல்லையா, குகை அப்படின்னாலே இருண்ட இடம்னு அர்த்தம். குகைன்னா மனத்துக்கும் நம்ம வந்து பலமுறை சொல்லியிருக்கோம், நம்முடைய மனக்குகைன்னு சொல்லியிருக்கோம். நம்முடைய மனதிலே முருகப்பெருமானை ஏற்றி மனக்குகையிலே வாழ்கிற முருகப்பெருமானன்னு சொல்லியிருக்கோம். அவருக்கே குகன்னு ஒரு பேர். அந்த குகப்பெருமான் வாழ்கின்ற ஒரு குகையாக அந்த குகையில் வந்து அவர் வாசம் பண்ணுறார். முருகப்பெருமான் வாசம் பண்ணுறார். முருகப்பெருமான் அந்த குகையிலே வாசம் பண்ணுறதுனால அவருக்கு வந்து அந்த குகைக்கு ஸ்பாசால் அசந்தம், அதாவது அளவில்லாத ஒளி, 100 கோடி 1000 கோடி சூரிய பிரகாசமாக ஒளிது அப்படிங்கிறாங்க. ஸ்பாசால் அசந்தம், அவ்வளோ ஒளி. இப்போ ஒளி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒளி உண்டு. இப்போ சந்திரனுக்கு ஒளி எங்கேருந்து வருதுன்னா சூரியன்லேருந்து வருது. சந்திரன் தானாக ஒளிராது. இப்போ சூரியனுக்கு எங்கேருந்து ஒளி வருதுன்னா அம்பாள் வந்து நம்ம பிரமாம்பிகா வந்து சூரிய மண்டல மத்தியஸ்தான்னு சொல்கிறோம் இல்லையா, சூரிய மண்டலத்தின் நடுவில் இருக்கிறதுனால சூரியனுக்கு அம்பாளிடமிருந்து ஒளி வருகிறது. இப்போ சந்திரனுக்கு சூரியன்லேருந்து ஒளி வருகிறது. ஆனால் அந்த முருகப்பெருமானுக்கு ஒளி அவரிடமிருந்தே வருகிறது. அதனால தான் இந்த இருண்ட குகையிலே கோடி சூரிய பிரகாசத்துடன் அந்த குகை ஒளிர்கிறதுன்னா முருகப்பெருமானுடைய ஒளி. இதை நம்ம முதல்ல அந்த 2வது ஸ்லோகத்தை பார்த்தோம் இல்லையா, அதுலேயே அதாவது ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் ந ஜானாமி பத்தியம் நான் ஜானாமி கத்தியம் சடாஹா சதாஷா ஸ்ரீ தெய்வோதமே முகான்னி சிறந்தே கிரஸ்தாபிஸ்திரம் நகர். அவர் முகத்திலிருந்து அளவில்லாத ஒளி பெருகுச்சுன்னு 2வது ஸ்லோகத்தில் சொன்னார். எனக்கு பாட்டு தெரியாது, பொருள் தெரியாது, சொல்லு தெரியாது, இலக்கணம் தெரியாது. ஆனால் முருகப்பெருமானுடைய சன்னதியிலே சென்று அந்த 6 முகங்களை சந்தித்த வேளையிலே அந்த 6 முகங்களிலிருந்து பெருகி வழிகின்ற இந்த ஒளி பேரொளி என் உள்ளத்திலே புகுந்து பல பாடல்களை ஏற்ற வச்சுதுன்னு 2வது ஸ்லோகத்தில் சொன்னார். மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு இங்கே சொல்கிறாரு, குஹாயாம் வசந்தம் ஸ்வாசால் அசந்தம் அப்படிங்கிறாரு. இந்த முருகப்பெருமான் இருக்கின்ற அந்த இடத்துல கோடி சூரிய பிரகாசத்துடன் அந்த குகை மிளிர்கிறது அப்படிங்கிறாரு. சரி, இது வந்து முருகப்பெருமான் வந்து என்ன பண்ணார்னா, இப்போது மனிதர்களுக்கு இந்த ஜீவராசிகளுக்கு எல்லாருடையும் பஞ்சபாதங்களையும் போக்கிட்டு போயிட்டார். அந்த திருடுறதுங்கிறது என்னன்னா, நம்மை அறியாமல் நம்மிடமிருந்து எடுத்துவது. அதுதானே ஒரு பெருமை. இப்போ வந்து ஒருத்தனை தப்பு செய்யும்போது அவனை கூப்பிட்டு அவனை கண்டித்து அவனை தண்டனை கொடுத்து அவனை திருத்துறது ஒரு விஷயம். அவனை அறியாமலே அவனிடம் உள்ள தீமைகளை விளக்குனா அவனுக்கே ஒரு ஆச்சரியம் வந்துடும். என்னடா நம்ம இவ்வளவு இருந்தோம், இவ்வளோ தீவனாக இருந்தோம், இவ்வளோ நல்லவனாகிட்டுமே என்ற எண்ணம் வரும்போது, ஆஹா இது இறைவனுடைய கருணை, முருகப்பெருமானுடைய கருணை அப்படிங்கிற அந்த உள்ளத்திலே அந்த எண்ணம் வளரும். அதனால தான் அந்த சோரேங்கிறார், மகாபாப சோரேங்கிறார், மகா பஞ்சமா பாதங்களை திருடி கொண்டு போகிறார் அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்டவர் இங்கே இந்த குகையிலே பேரொளியாக இருக்கிறார். அது தன்னில இந்த பேரொளி தன்னுடைய ஒளி செல்ஃப், அவருடைய ஒளியே பேரொளியாக திகழ்கிறார். கோடி சூரிய பிரகாசத்துடன் அவர் அங்கே ஸ்வாசால் அசந்தம் அப்படின்னு திகழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது ஏன் இப்படிலாம் இங்கே இருக்கார், முனிவருக்கே சரி தவம் செய்யணும் வந்திருக்காரு. இப்போ மறுபடியும் ஜனங்கள்கிட்ட வர்றார். ஜனார்திம் ஹரந்தம் அப்படிங்கிறார். ஜனார்திம் அப்படின்னா மக்கள்னால் இந்த பூமியிலே உள்ள சாதாரண மக்கள், பூலோகத்தில் உள்ள சாதாரண மக்கள். நமக்கு எல்லாருக்கும் சாதாரண மக்களுக்கு எல்லா விதமான செயல்பாடுகள் உண்டு. கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாவம், ஆசை, இதெல்லாம் இது மாயையினால் ஏற்படக்கூடியது. அதை அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஆனால் இந்த மாயையினால் இருக்கக்கூடிய துன்பங்களை தீர்க்கணும்.
அதான் ஹரந்தம்னா ஹரம்னா அழிக்கிறது யார் எதை அழிக்கிறான்னா ஜனார்திம், ஜனங்களுடைய மக்களுடைய தீராத துன்பங்களை அழிக்கிறாரு. அது இங்கே உட்காந்து அழிச்சிட்ருக்காரு. ஆக அவர் முனீந்திர அனுகூலே, முனிவர்களுக்கு மட்டும் அனுகூலம் செய்வதற்காக இந்த குகையில் இல்லை, பாவங்களை திருடுறாரு. மகாபோதி திரே அந்த இதில் மகா பாபசோரே, பெரிய பஞ்சமா பாதங்களை செய்தவர்களையும் திருத்துறார். இந்த பாவங்களை அவர்களும் திருத்துறாரு. முனிவர்களுக்கு அனுகூலமாக உட்கார்ந்து, வாங்க நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து இந்த குகையிலே உட்கார்ந்து தவம் பண்ணுங்கள், இறைவனை நினைத்து வழிபடுங்கள் அவங்களுக்கு சொல்கிறாரு. அப்புறம் ஜனார்தம், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து மக்களின் கஷ்டங்களையும் ஹரந்தம் அப்படின்னு அவங்களையும் அழிச்சிடுறாரு. அந்த கஷ்டங்களை இருந்த இடம் தெரியாமல் அழித்து விடுகிறாரு. அப்படிப்பட்ட குகந்தம், அந்த குகத்திலே, இந்த குகையிலே வாழ்கின்ற, என்னுடைய மனக்குகையிலே வாழ்கின்ற குகன் என்ற முருகப்பெருமானை சிறையோமே நான் வணங்குகிறேன் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகான ஸ்லோகம். இப்போ இதில் மேலேருந்து பார்க்கும்போது சாதாரண பொருளாக இருந்தாலும் உள்பொருள் மிக அதிகமாக இருக்குது. இங்கே இந்த ஆத்மாவை நல்லிழிப்படுத்துகிறது. இப்போ பஞ்சமா பாதகங்கள் அப்படிங்கிறது அது உடலுக்கு நம்ம இதை சகுனமாக சிவபெருமானை அம்பாளைப் போல முருகப்பெருமானும் அப்புறம் ஸ்தூலமாகவும் இருக்கிறார், சூட்சமாக இருக்கிறார். இங்கே அவர் ஒரு சகுன ரூபியாக இருந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறார், முனிவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறார், ஜீவராசிகளுக்கு அனுகிரகம் பண்ணுகிறார், பக்தர்களிடையே வாழ வைக்கிறார், அவர்களுடைய துன்பங்களை போக்குறார், அவருடைய பாவங்களை அவர்களை அறியாமலே அழித்து அவர்களை தூயவர்களாக்குறார். முனிவர்களுக்கு அவர்களுடைய தேவையானவர்களெல்லாம் செய்து முனிவர்களுடைய பிரார்த்தனை என்னவோ அந்த பிரார்த்தனை நிறைவேற்றுகிறார். அப்படிப்பட்ட நம்முடைய ஜனங்களுடைய கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து நம்மை வாழ வைக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் பெருமான் என்னுடைய உள்ளத்திலே வாழ்கிறார், அந்த குகையிலே வாழ்கிறார். அந்த குகைங்கிறத இங்கே பார்த்திங்கன்னா இந்த குகைன்னு வருது. இந்த குகாயாம் வசந்தம் அப்படின்னு வருது இல்லையா. குகை அப்படிங்கிறதே இது அங்கே இருக்கிற குகை இருக்குது திருச்செந்தூரில். ஆனால் நம்முடைய மனமாகிய குகை, பக்தர்களின் மனமாகிய குகை, முனிவர்களின் மனமாகிய குகை, அந்த மனமாகிய குகையிலே வாழ்கின்ற அந்த குகப்பெருமான் அப்படிங்கிறது அதுக்கு உண்மையான அர்த்தம். ஏன்னா மனதிலே குகப்பெருமானை முருகப்பெருமானை ஏற்றி கொண்டு விட்டால் நம்முடைய பஞ்சமா பாதகங்களையும் அவர் திருடிட்டு போயிடுவார், நம்முடைய கஷ்டங்களையெல்லாம் ஹரந்தம் பண்ணிவிடுவார், அழித்து விடுவார். நமக்கு ஒரு சுகமான வாழ்வு இகத்திலும் பரத்திலும் கிடைக்கும். அவருடைய திருவடியை நம்ம என்னைக்கும் நினைக்கணும். இடையறாது முருகப்பெருமானை எண்ணுபவர்களுக்கு எந்த துன்பமும் எந்த நாளும் வராது என்பது சின்னம் அப்படிங்கிறது தான் இந்த 7வது ஸ்லோகத்தோட ஒரு உண்மையான அர்த்தம். அழகான ஸ்லோகம். மறுபடியும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பதிவு பண்ணுறேன். மகாபோதிதீரே மகா பாபசோரே முனீந்திரி ஆனுகூலே சுகந்தி அக்கிசைலே குகாயாம் வசந்தம் ஸ்வாசாலசந்தம் ஜனார்திம் ஹரந்தம் ஸ்ரேயோமே குகந்தம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் சிவபெருமானுடைய பேரருளும் அம்பாளுடைய கருணையும் மகாகணபதியினுடைய அருளும் முருகப்பெருமானுடைய கடாட்சமும் குறைவில்லாது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். ஓம் நமச்சிவாய. ஓம் சரவணபவாய நமக.